தமிழ்நாட்டின் கடற்கரைக்கு அருகில் ஒரு சிறிய தீவு இருந்தது. அந்த தீவின் பெயர் கருங்கல் தீவு. அந்த தீவுக்கு யாரும் செல்ல மாட்டார்கள். காரணம், அங்கு இரவில் விசித்திரமான ஒளி மற்றும் சத்தங்கள் கேட்டதாக கூறப்பட்டது. ஒரு நாள் ஆர்வமுள்ள இளைஞன் அரவிந்த் இந்த மர்மத்தை கண்டுபிடிக்க முடிவு செய்தான். இதெல்லாம் பேய் கதைகள்தான், உண்மையை நான் கண்டுபிடிக்க வேண்டும் என்றான். அவன் தனது நண்பர்கள் மீனா மற்றும் கார்த்திக் உடன் படகில் தீவுக்கு சென்றான். அவர்கள் தீவுக்குள் சென்றபோது மரங்களின் நடுவே புதைந்த பழைய கோட்டையை கண்டனர். தரையில் விசித்திரமான காலடிச்சுவடுகள் மற்றும் இரவில் ஒளிரும் நீல வெளிச்சத்தை அவர்கள் பார்த்தனர். மீனா மெதுவாக சொன்னாள், இது சாதாரண இடமில்லை என்று. அந்த நேரத்தில் கோட்டைக்குள்ளிருந்து ஒரு சத்தம் கேட்டது. அவர்கள் உள்ளே சென்றபோது ஒரு பழைய வரைபடம் கிடைத்தது. அதில் ஒரு மறைவு அறை இருப்பதாக குறிக்கப்பட்டிருந்தது. அரவிந்த் சுவற்றை தட்டிய போது ஒரு பகுதி திறந்தது. அதற்குள் அவர்கள் சென்றனர். அதற்குள் அவர்கள் கண்டது ஒரு பழைய பொக்கிஷ பெட்டி, பழங்கால நாணயங்கள் மற்றும் ஒரு டைரி. அந்த டைரியில் எழுதப்பட்டிருந்தது, இந்த தீவு கடத்தல்காரர்களின் மறைவு இடம். இரவில் ஒளி காட்டுவது அவர்கள் சிக்னல். அதாவது பேய் இல்லை, மனிதர்களின் ரகசிய செயல்கள்தான். அந்த நேரத்தில் கடத்தல்காரர்கள் அங்கே வந்தார்கள். அரவிந்த் போலீசுக்கு தகவல் அனுப்பினான். சில நிமிடங்களில் போலீஸ் வந்து குற்றவாளிகளை பிடித்தனர். கருங்கல் தீவின் மர்மம் உடைந்தது. பயம் இருந்த இடத்தில் உண்மை இருந்தது என்று அரவிந்த் சிரித்தான். பயம் என்பது பல நேரங்களில் உண்மையை மறைக்கும் ஒரு திரை மட்டுமே.